மாத சம்பளம் 30,000 40,000 ரூபாய் சம்பளத்தில் தான் பெரும்பாலான தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஒரு 2 பெட்ரூம் வீடு எங்கே போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரீசனபிள் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தாலே 75 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்துடுது. அப்போ 1.5 லட்ச ரூபாய் குறையாமல் சம்பாதித்தால்தான் அவரால் அந்த 70,000 ரூபாய் இஎம்ஐயை கட்ட முடியும். இன்னும் இந்த உயர் சம்பள வேலைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அங்கே ஃபோக்கஸ் இருக்கணும். சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ் உருவாக்க வேண்டும். மக்களின் திறனையும் காலேஜஸ் ஆகட்டும், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எல்லாரையும் அந்த லெவலில் எடுத்துகிட்டு போகணும். மக்களுக்கு எப்பயுமே என்னென்னா, வீடு வாங்கிறதுங்கிறது ஒரு இன்றியமையான விஷயம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைமுறையும் கருதி தான் வந்திருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வீடு வாங்கணும், வாடகை வீட்டிலே இருந்துப்பேனே, என் காசை நான் ஜாலியாக செலவு பண்ணுவேனே அப்படின்னு இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் கோவிட் நமக்கு ஒரு பாடம். ஒரு இஎம்ஐக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்றைக்கி 9% இருக்கிறது நாளைக்கு 10 ஆகலாம், 8 ஆகலாம், அவ்வளோதான் ஆகுமே தவிர நீங்கள் தான் ஹவுஸ் ஓனர். உங்களை யாரும் வெளில அனுப்ப போகிறதில்ல, வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. வணக்கம், என் பேர் விஸ்வஜித் நவீன்குமார். நான் கிரெடை சென்னையில் பொருளாளர் பொறுப்பை ஏற்றுள்ளேன். கிரெடை சென்னை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே சென்னை ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் ஒரு லார்ஜஸ்ட் அசோசியேஷன் பாடி. இதில் என்னென்னா, வருஷத்துக்கு 4 ரிப்போர்ட், அதாவது ஒவ்வொரு காலாண்டுக்கும் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் அந்த காலாண்டுக்கான ஒரு ரா ரிப்போர்ட்டை கிரெடை சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, கிரெடை சென்னையில் புது ரேராவில் புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், புது கட்டடங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராஜெக்ட்ஸ்களான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு அளவுக்கு சரிவு அடைந்துள்ளது. புது ப்ராஜெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்ரூவல் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால், சிஎம்டிஏ அப்ரூவல் ஆகட்டும், ரெரா ப்ராசஸிங் ஆகட்டும், எவ்வளோ வேகப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேகப்படுத்தினா, இந்த பாட்டில் நெக்ஸ்ன்னு கோரப்படுற விஷயங்கள் குறைஞ்சதுன்னா தன்னால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் ஆகும், ரெஜிஸ்டர் ஆகும். இன்ஃபேக்ட் டீம்டு அப்ரூவல்னு கொண்டு வந்தாங்க. சின்ன டீம்டு அப்ரூவல் இப்போ வந்திருக்கு. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி டீம்டு அப்ரூவல் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்ரூவலே தேவையில்லை, இல்லை டீம்டு அப்ரூவல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மாத சம்பளம் 30,000 40,000 ரூபாய் சம்பளத்தில் தான் பெரும்பாலான தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெட்ரூம் வீடு எங்கே போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரீசனபிள் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தாலே 75 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்துடுது. அதே மாதிரி 3 பெட்ரூம்னா 1.25 கோடிக்கு மேலே தான் போயிடுது. இவ்வளோ விலை உயர்ந்த பொருள் வாங்குறோன்னா அவருக்கு 70,000 ரூபாய் இஎம்ஐ ஆகும் ஒரு 2 பெட்ரூம் வாங்கிறதுக்கு. அப்போ 1.5 லட்ச ரூபாய் குறையாமல் சம்பாதித்தால்தான் அவரால் அந்த 70,000 ரூபாய் இஎம்ஐயை கட்ட முடியும். நம்ம 30,000 40,000 சம்பளம் கொடுக்குற தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்கோம், தொழில்களையும் உருவாக்கியிருக்கோம். இது போன 30-40 ஆண்டுகள் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 30-40 ஆண்டுகள் தமிழகம் எவ்வாறு இன்னும் இந்த உயர் சம்பள வேலைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அங்கே ஃபோக்கஸ் இருக்கணும். 1.5 2 3 4 5 லட்ச ரூபா சம்பளம் மாத சம்பளம் கொடுக்குற வேலைகளை உருவாக்க வேண்டும். குடிமக்களை அந்த வேலைக்கு ஏற்ப குடிமக்களின் திறனை உயர்த்த வேண்டும். இதற்கு தேவையான ஹை ஸ்கில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் 2 ஐஐடி கட்ட வேண்டியிருக்கும், தேவைப்பட்டால் ஒரு 2 ஐஏஎம் கட்ட வேண்டியிருக்கும். என்னெல்லாம் பண்ணணுமோ, எவ்வாறு குடிமக்களின் ப்ரொடக்டிவிட்டியை உயர்த்தும் அந்த டைரக்ஷனை நோக்கி போகணும். சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ் உருவாக்க வேண்டும்.
மக்களின் திறனையும் காலேஜஸ் ஆகட்டும், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எல்லாரையும் அந்த லெவலில் எடுத்துகிட்டு போகணும். இது எங்களுடைய வேண்டுகோள். ஸ்டேட்டில் அந்த லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், வீடுகள் வாங்குறதா இருக்கட்டும், பப்ளிக்கோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது? மக்களுக்கு எப்பயுமே என்னென்னா, வீடு வாங்கிறதுங்கிறது ஒரு இன்றியமையான விஷயம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைமுறையும் கருதி தான் வந்திருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வீடு வாங்கணும், வாடகை வீட்டிலே இருந்துப்பேனே, என் காசை நான் ஜாலியாக செலவு பண்ணுவேனே அப்படின்னு இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் கோவிட் நமக்கு ஒரு பாடம் கற்பித்தது என்னென்னா, நீங்கள் வீடு வாங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு இஎம்ஐக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்றைக்கி 9% இருக்கிறது நாளைக்கு 10 ஆகலாம், 8 ஆகலாம், அவ்வளோதான் ஆகுமே தவிர அதுக்குள்ளே தான் உங்கள் இஎம்ஐ போயிட்டுருக்கும். நீங்கள் இன்றைக்கி வாடகை 70,000 ரூபாய், அந்த அதே கணக்கே எடுத்துப்போம். 70,000 ரூபாய் வீடுக்கு இன்றைக்கி வாடகை எடுத்தால் அந்த வீடு 35,000 ரூபாய்க்கு கிடைக்கலாம். ஆனால் இன்றைக்கி 35,000, அடுத்த ஒரு ஆண்டு 38,000, இன்னிலேருந்து 5 ஆண்டுகளில் 50,000, இன்னிலேருந்து 10 ஆண்டுகளில் 1,00,000 ரூபா கிட்ட போயிடும். 70,000 போகும், 15 ஆண்டுகளில் 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே போயிடும் அந்த வீடு வாடகைங்கிறது, அந்த ரூட் எடுத்தால். ஆனால் இஎம்ஐ ரூட் எடுத்தீங்கன்னா 70,000ங்கிறது 66 ஆகும், 74 ஆகும், இதுக்குள்ளேயே தான் இருக்கும். முதல் 3-4 ஆண்டுகள் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரமோஷன் வந்ததுன்னா அந்த 70,000 சாதாரணமாக நீங்கள் முடிச்சிருவீங்கிறத இந்த கோவிடுக்கு அதுக்கு நடுவில் நீங்கள் தான் ஹவுஸ் ஓனர், உங்களை யாரும் வெளில அனுப்ப போகிறதில்ல, வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதை கோவிட் நல்லா கற்பித்து விட்டது நமக்கு. போன ஃபைனான்ஷியல் இயர் செய்த 4 மாற்றங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்குங்கிறது நம்பர்ஸே காட்டுது. அது இதை அரசாங்கம் மறுபரிசீலனை பண்ணணும். அந்த உயர்த்தின நம்பர்ஸ், கைட்லைன் வேல்யூ ஆகட்டும், காம்போசிட் இதாகட்டும், அதுக்கான அந்த ரேட் ஆகட்டும், இது எல்லாமே கவர்மெண்ட்டை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.